நைட்டு டின்னருக்கு நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்தே தான் சமைச்சிட்டு இருந்தோம். நைட் ஒரு 7 மணி இருக்கும். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வந்ததும் நேராக மீன் மார்க்கெட் போயாச்சு. இங்கே தீபாவளிக்கு மீன் மார்க்கெட் கூட ஃபுல்லாக சீரியல் லைட்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இவங்க க்ரீன் கலர் வளையல் போட்டிருக்காங்க இல்லையா, இங்கே மகாராஷ்டிராவில் கல்யாணம் முடிஞ்ச லேடிஸ் எல்லாருமே கண்டிப்பாக க்ரீன் கலர் வளையல் போடணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லா லேடிஸ் கையிலையும் க்ரீன் கலர் வளையல் இருக்கும். அப்புறம் ஊலி மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். நான் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரும் பட்டாணிலாம் போட்டு குருமா வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ வந்ததும் சப்பாத்தி போடணும், அப்புறம் இந்த மீன் ஃப்ரையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால நாங்கள் எங்களுக்குள்ளே வேலையை பிரிச்சுக்கிட்டோம். அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரியும், நான் வந்து மீன் ஃப்ரைக்கு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரியும் பிரிச்சாச்சு. அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து மாவை தேய்ச்சி எடுக்கிற மாதிரியும், ஹஸ்பண்ட் வந்து கல்லில் போட்டு எடுக்கிற மாதிரியும் வேலையை பிரிச்சாச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இடி மின்னலோட மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருந்தது. நாங்களும் இங்கே பேசிட்டே அப்படியே சமைச்சிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் குருமா, ஒரு பக்கம் மீன் ஃப்ரை, ஒரு பக்கம் சப்பாத்தின்னு. இந்த ஸ்டவ் வாங்கும் போதே ஹஸ்பண்ட் சொன்னாங்க 3 பர்னர் தேவைப்படுமாக்கும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோத்துக்குள்ள யூஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு நாங்கள் வாங்குற ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருளாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ஹஸ்பண்டோட ஆள் மனசில் பதிய வச்சுட்டு அப்படியே நைட்டு டின்னரையும் செஞ்சு முடிச்சாச்சு.